ஸோ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ் அண்ட் ஆல்சோ போத் ஹார்டிகல்ச்சர் அண்ட் நான் ஹார்டிகல்ச்சர் ப்ராடக்ட். ஹார்டிகல்ச்சர்னா என்னமா தோட்டக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ தோஸ் டைப் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் ஆல்சோ அதர் ப்ராடக்ட் அது எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் கோல்டு செயின். இன்டகிரேட்டட் கோல்டுனா என்னமா கூல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துலேருந்து அது கன்சியூமர்கிட்ட ரீச் ஆகிற இடத்து வரைக்கும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படுதோ அந்த ஃபெசிலிட்டிஸை வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கறது. ஓகேவா, எஸ்பெஷலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கறது. இது மூலமாக நம்ம ஓரளவுக்கு என்ன பண்ணலாம், இந்த போஸ்ட் ஹார்வெஸ்டிங் லாஸஸை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் நவ் அது எப்படி தான் இருக்குது, நாட் விசிபிள் பிகாஸ் ஆஃப் இட் இஸ் நாட் சப்ஸ்டைனபிள். இன்னமும் அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் யாருக்கு ரீச் ஆகலை அப்படின்னா புவர் ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரீச் ஆகலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே, அடுத்தது இன்ட்ரடியூஸ் பண்ண ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ஸ்கீம்ஸ். ஓகே, இது என்னடா கிரெடிட் கார்டு ஸ்கீம் அப்படிம்பாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா கிஷான் கிரெடிட் கார்டு. ஓகே, கேசிசின்னு சொல்லுவோம், கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீம். ஓகேவா, இதுவும் லைக் அந்த கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் மாதிரி தான். ஸோ இதோட மெயின் இது என்னன்னு பார்க்கலாம். A KISAR in credit card is a credit delivery mechanism that is aimed at enabling farmers to have quick and timely access to affordable credit. It was launched in 1998 by the Reserve Bank of India and NABARD. Okay, so நம்ம படித்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் பேங்க் இன்ஸ்டியூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NABARD. ஓகேவா, ஸோ RBI என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக அக்ரிகல்ச்சரல் லோன் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. த்ரூ எது மூலமாக தான், NABARD மூலமாக தான் அக்ரிகல்ச்சருக்கு தேவையான எல்லா கிரெடிட் ஃபெசிலிட்டிஸுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா, ஸோ அந்த NABARD கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NABARD பேங்க் கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீம். சரியா, ஸோ புவர் ஃபார்மருக்கு குயிக்காக அஃபோர்டபுள்னா என்னமா ஈஸியாக தேவையானப்போ கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து ஈஸியாக அவங்களுக்கு என்னது கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு கொடுக்கறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் என்ன கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீம். சரியா, ஸோ the scheme aimed to reduce farmers' dependence on the informal banking sector for credit, which can be very expensive and shut them to the debit spiral. Okay, so இந்த ஸ்கீம் எதுக்காக எஸ்பெஷலி கொண்டு வந்தாங்க அப்படின்னா புவர் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட எசென்ஷியல் நீட்ஸுக்கு கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஃபார்மல் முறையற்ற, ஓகே, யார்கிட்ட அந்த கந்துவட்டி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, லேண்ட் லார்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி பர்சன் கிட்ட அதிகமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கி அவங்க என்ன பண்ணுறாங்க, வட்டி வட்டி வட்டிக்கு வட்டி அப்படின்னு போட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு கடன் சுழற்சியிலேயே வச்சுறாங்க. அப்பா கடன், அதுக்கப்புறம் அவங்களோட மகன் அப்படின்னு அது ஒரு மாதிரி ஸ்பைரல் மாதிரியே இருக்குது. ஓகேவா, ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக RBI என்ன பண்ணாங்க, த்ரூ NABARD மூலமாக ஈஸியாக கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபார்மர்ஸ்க்கு வந்து என்ன கிடைக்கணும், கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ the card is offered by cooperative banks, RRB regional rural banks and other public sector bank. இந்த இது யாரெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, எல்லா cooperative bank, RRB bank and also the public sector bank. Based on the review of the working of KCC, the government has advised banks to convert the KCC into the smart card cum debit card. இப்போ மாடர்னாக இது என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கிஷான் கார்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மார்ட் கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், வித் டெபிட் கார்டு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லா ஃபெசிலிட்டியும் சேர்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ அடுத்தது பாரு, கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ரிஃபார்ம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி. ஸோ அக்ரிகல்ச்சரல் செக்டாரை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் திஸ் கமிட்டி. ஓகே, பாரு, அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி APMC இஸ் த ஸ்ட்ராட்டஜரி பாடி. ஸ்ட்ராட்டஜரினா நம்ம சட்டப்பூர்வமானது, லீகலி. ஓகே, ஸோ இட் இஸ் a statutory body constituted by state government in order to trade in agricultural or horticultural and livestock product. ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் அண்ட் ஹார்டிகல்ச்சரல் தோட்டக்கலை ரிலேட்டடாக இருக்கிற ப்ராடக்ட், லைவ் ஸ்டாக் கால்நடை ஆடு மாடு அந்த மாதிரி மில்க் ப்ராடக்ட் எல்லாம் சொல்லலாம். சரியா, ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா APMC. ஓகே, அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி. ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். to promote public private partnership in the ambit of agricultural market. ambitனா நம்ம extent. ஓகேவா, ஸோ பப்ளிக் செக்டார் கம் ப்ரைவேட் செக்டார் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக போத் கவர்மெண்ட் அண்ட் ஆல்சோ த ப்ரைவேட் செக்டார் ரெண்டும் ஒர்க்கிங் டுகெதராக பண்ணுறது, மோட்டிவேட் பண்ணுறது. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா டு ப்ரொவைட் மார்க்கெட் லேட் எக்ஸ்டென்ஸ் சர்வீசஸ் டு த ஃபார்மர். ஓகேவா, ஸோ மார்க்கெட் பண்ணுறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ண கமாடிட்டியை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ அதை இன்னும்
கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறது. ஓகேவா? அடுத்தது டு பிரிங் டிரான்ஸ்பரன்சி இன் ப்ரைசிங் சிஸ்டம் அண்ட் டிரான்சாக்ஷன் டேக்கிங் பிளேஸ் இன் மார்க்கெட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் மேனர். டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம வெளிப்படைத்தன்மையா, சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாரு. டு என்ஷூர் பேமெண்ட்ஸ் டு த ஃபார்மர்ஸ் ஃபார் த சேல் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் ஆன் த சேம் டே. ஓகே, ஃபார்மர்ஸ்க்கு என்ன ஷூரிட்டி கொடுக்குறது அப்படின்னா அந்த பேமெண்ட் டு த என்னது அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை சேல் பண்ண அந்த அன்னைக்கே அவங்களுக்கு அதுக்கான அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஷூரிட்டி அஷ்யூரன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கறது. ஓகே, டு ப்ரொமோட் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ். அக்ரிகல்ச்சரல் ரிலேட்டடாக என்னென்ன ஆக்டிவிட்டீஸ், என்னென்ன புதுசாக இம்ப்ளிமெண்ட்லாம், நியூ டெக்னாலஜி அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஸோ இதை எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறது. ஓகே, டு டிஸ்பிளே டேட்டா ஆன் அரைவல்ஸ் அண்ட் ரேட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் ஃப்ரம் டைம் டு டைம் இன் த மார்க்கெட் ப்ரைவைலிங்னா என்னமா ஹேப்பனிங். ஓகேவா? ஸோ அப்பப்போ அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் ரிலேட்டடாக என்னென்ன டேட்டாஸ் வந்து இருக்கோ அந்த டேட்டாஸ் எல்லாம் அப்பப்போ என்ன பண்ணுறது, பப்ளிஷ் பண்ணுறது. அதோட ப்ரைஸ் லெவல், குவான்டிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, டிக்ரீஸ் ஆகிருக்கா, ஸோ அதில் மார்க்கெட்டில் அதோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணி கொடுக்கறது. இதெல்லாம் தான் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த APMC, அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி. ஓகே, ஸோ அடுத்த டாபிக் பாரு. அக்ரேரியன் க்ரீசியஸ் ஆஃப்டர் ரிஃபார்ம்ஸ். அக்ரேரியன் அப்படிங்கிறது என்னமா அக்ரிகல்ச்சரல், க்ரீசியஸ் அப்படின்னா என்ன கன்ஃபியூசன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அக்ரிகல்ச்சர் செக்டரில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹை இன்புட் காஸ்ட். The biggest input for the farmers is seeds. So before liberalization, farmers across the country had access to the seeds from the state government institutions. The institution produced their own seeds and were responsible for their quality and price. But with liberalization, India's seed market was open up to the global agro business. Also following the deregulation, many state government institutions were closed down in 2003. But this hit farmers doubly hard. Seed prices shot up and fake seeds made an appearance in a big way. சரியா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்கடா. இந்த மாதிரி எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் ஓகே நிறையா கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை இன்புட் காஸ்ட். மெயின் இன்புட் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் மெயின் இன்புட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், சீட்ஸ். ஓகேவா? அந்த லிபரலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட கண்ட்ரோல் ஃபுல்லாக யாரோட கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னா அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட். சரியா? ஸோ அவங்க தான் என்னது ரெஸ்பான்சிபிள் ஃபார் த குவாலிட்டி, அந்த சீட்ஸோட குவாலிட்டிக்கும் சரி ப்ரைஸுக்கும் சரி. ஓகேவா? பட் ஆஃப்டர் லிபரலைசேஷன் பார்த்தீங்கன்னா இது வேர்ல்டு லெவல் என்னது ஒரு அக்ரி பிஸ்னஸாக மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இது என்ன ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ டீரெகுலேஷன் ஆஃப் மெனி ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் வேஸ் க்ளோஸ் டவுன் இன் 2003. அப்போ இது வேர்ல்டு பிஸ்னஸாக டொமஸ்டிக்காக இருந்தது ஒரு வேர்ல்டு பிஸ்னஸாக மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் யாரோட இது, அதோட குவாலிட்டி, ப்ரைஸு, இது எல்லாத்துலேயுமே மற்ற ஃபாரின் இதுவும் உள்ளே வந்துருச்சு. சரியா? ஸோ அந்த மாதிரி வந்ததுனால நம்ம இது என்னாச்சு, ப்ரைஸஸ் சீட்ஸோட ப்ரைஸஸ் வந்து அதிகமாகிருச்சு, நிறையா ஃபேக் சீட்ஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்பேக் இன் அக்ரிகல்ச்சரல் சப்சிடிஸ். ஓகே, ஸோ இதில் நம்ம ஆஃப்டர் லிபரலைசேஷன் தாராளமயமாக்கல் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தே கேன் ஃபோக்கஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரியல் செக்டார். எந்த செக்டாருக்கே அதிகமாக போயிட்டாங்க, இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கே அதிகமாக போயிட்டாங்க. அப்போ அக்ரிகல்ச்சருக்கு கொடுத்துட்டு வந்த சப்சிடிஸ்னால் என்னமா மானியம். கவர்மெண்ட் வந்து இப்போ நம்ம 10,000 அக்ரிகல்ச்சருக்கு மானியம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ரீபே பண்ண வேண்டியது ஒரு 4,000 6,000 வந்து என்ன பண்ணிக்குவாங்க, கவர்மெண்ட்டே போட்டுக்குவாங்க. ஓகேவா? ஊக்கத்தொகை இன்சென்டிவ்ஸ் மாதிரி இது சப்சிடிஸ் மானியம். அப்போ அந்த ஆஃப்டர் லிபரலைசேஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு கொடுத்துட்டு வந்த இந்த சப்சிடிஸை வந்து என்ன பண்ணிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க. சரியா? பாரு, ஃபார்மர்ஸ் வேர் என்கரேஜ்டு டு ஷிஃப்ட் ஃப்ரம் the growing a mixture of traditional crops to export oriented cash crops like chili, cotton, tobacco. So liberalization policies reduced the subsidies on pesticides, fertilizers and elasticity. Okay, as a result prices have increased by 300%. நல்லா நோட் பண்ணிக்கோ. ஓகே, அந்த இம்பார்ட்டன்ட் கிராப்ஸுக்கு கொடுத்துட்டு இருந்த சில்லி, காட்டன், டொபாக்கோ, ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து கேஷ் கிராப், இதெல்லாம் நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுற கிராப். ஓகேவா? ஸோ அந்த லிபரலைசேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உரம், பூச்சிக்கொல்லி, பெஸ்டிசைட்ஸ், ஃபர்டிலைசர் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ இதுக்கான சப்சிடிஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. சப்சிடிஸ் குறைஞ்சதுனால இதோட ப்ரைஸ் என்னாச்சு, 300% வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஹவவர்
prices of agricultural goods have not increased to that extent. Okay, so agricultural product oda price increase agala, instead of that edu increase ஆயிருச்சு, இந்த மாதிரி உரம் பூச்சிக்கொல்லி என்னது பெஸ்டிக் ஃபர்டிலைசர் இதோட ப்ரைஸ் அதிகமானனால என்ன ஆச்சு, ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆக ஆரம்பித்தாங்க. சரியா, அடுத்தது ரிடக்ஷன் ஆஃப் இம்போர்ட் டியூட்டிஸ். இம்போர்ட்னா என்னமா, நம்ம குட்ஸை மற்ற கண்ட்ரிலேருந்து நம்ம கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஓகே, இந்த எல்பிஜிக்கு அப்புறம் லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், ப்ரைவேடைசேஷன் இந்த கான்செப்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி லிபரலைசேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டியூட்டியை ரொம்ப குறைச்சிட்டாங்க. சரியா, ஸோ அப்படி குறைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரு, வித் எ வியூ டு ஓப்பன் இந்தியாஸ் மார்க்கெட் த லிபரலைசேஷன் ரிஃபார்ம்ஸ் ஆல்சோ வித்ட்ரா டேரிஃப் அண்ட் டியூட்டிஸ் ஆன் இம்போர்ட். டேரிஃப்னா என்னம்மா, இதுவும் நம்ம கண்ட்ரியில் வித்தின் எ கண்ட்ரி டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி குட்ஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ இல்லை இம்போர்ட் பண்ணவோ அப்போவோ விதிக்கக்கூடியதுக்கு பேர் டேரிஃப். ஓகேவா, ஸோ அந்த இம்போர்ட் பண்ணுறப்ப விதிக்கக்கூடிய அந்த டேரிஃப் டியூட்டி என்ன பண்ணிட்டாங்க, தே கேன் ரிடியூஸ்டு. பை 2001 இந்தியா கம்ப்ளீட்லி ரிமூவ்டு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் இம்போர்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் 1500 ஐட்டம்ஸ் இன்க்ளூடிங் ஃபுட். ஆஸ் எ ரிசல்ட் சீப் இம்போர்ட்டட் ஃப்ளட்டட் த மார்க்கெட் புஷிங் ப்ரைஸஸ் ஆஃப் கிராப்ஸ் லைக் காட்டன் அண்ட் பெப்பர் டவுன். ஓகேவா, அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இம்போர்ட் டியூட்டியை நம்ம இறக்குமதி பண்ணுறதுக்கான இம்போர்ட் டியூட்டியை குறைச்சதுனால நிறையா குட்ஸை நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம கண்ட்ரி இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா, அப்போ கம்மியான சீப்பான ரேட்டில் நம்மளுக்கு என்னது ஃபாரின் ப்ராடக்ட் அவைலபிளாக கிடைக்கிறப்ப நம்ம லோக்கல் ப்ராடக்டோட இது எல்லாமே என்னாக ஆரம்பிச்சது, ப்ரைஸு காட்டன் பெப்பர் இதோட ப்ரைஸ் எல்லாம் என்னாக ஆரம்பிச்சது, ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபெக்யூட்டி ஆஃப் கிரெடிட் ஃபெசிலிட்டி. ஃபேக்யூட்டினா என்னமா, நிறுத்தி வைக்கிறது, ஸ்டாப் பண்ணுறது. சரியா, பாரு, ஆஃப்டர் 1991 த லெண்டிங் பேட்டர்ன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் இன்க்ளூடிங் நேஷனலைஸ்டு பேங்க் drastically changed. As a result, loan was not easily adequate. This has forced the farmers to rely on money lenders who charge the exorbitant rate of interest. ஓகேவா, again 1991க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா என்னது கமர்ஷியல் பேங்க்ஸ் இன்க்ளூடிங் நேஷனல் பேங்க்கோட லெண்டிங் ப்ரொசீஜரை, கடன் கொடுக்குற ப்ரொசீஜரை என்ன பண்ணிட்டாங்க, they can change. ஓகேவா, அப்போ லோன் என்ன பண்ண முடியல, ஈஸியாக வந்து அவைலபிளாக புவர் ஃபார்மர்ஸ், ஏன்னா அதுக்குன்னு நிறைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ் வந்து இருந்தது. சரியா, அப்போ புவர் ஃபார்மர்ஸ் என்ன பண்ண முடியல, ஈஸியாக அவங்கனால வந்து வாங்க முடியல. சரியா, அப்போ என்னாச்சு, லோன் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்காதனால எகெயின் நம்ம புவர் ஃபார்மர்ஸ் யாரையே டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க, லோக்கல் மணி லெண்டர்ஸையே வந்து டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. சரியா, ஸோ இதுதான் ஆஃப்டர் என்னது அக்ரிகல்ச்சுரல் ரிஃபார்ம்ஸுக்கு அப்புறம் அக்ரிகல்ச்சர் செக்டாரில் நம்ம ஃபேஸ் பண்ணின இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஆர் க்ரீசியஸ் கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆர் யூ கிளியர் தாங்க? ஸோ தேங்க்யூம்மா. இன்றைக்கி கிளாஸில் என்னென்ன பார்த்தோம், அக்ரிகல்ச்சுரல் ரிஃபார்ம்ஸ் என்னென்ன, அதனால் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட் ஹெட்டிங்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆர் யூ கிளியர்? தேங்க்யூம்மா.